ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஷால் அவர்களுக்கும் சாய் தன்ஷிகா அவர்களுக்கும் திருமணம் நடக்காது அண்ட் அந்த திருமணம் நின்று போயிடுச்சு அப்படின்ற நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் செம்ம பரபரப்பாக பேசப்பட்டு வருது. தமிழ் சினிமாவில் விஷால் அவர்கள் அறிமுகமானப்ப என்னடா இவ்வளோ உயரமாக இருக்காரு அண்ட் இவர் நிறமும் கருப்பாக இருக்கு, இவர் எப்படி இண்டஸ்ட்ரியில் நிற்பாரு அப்படின்னாங்க. ஆனால் அதையே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டு விஷால் அவர்கள் அடுத்தடுத்த படங்கள் எல்லாத்துமே பிளாக் பஸ்டராக கொடுக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் விஷால் அவர்களுக்கு செம்ம ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. இப்படின்னு விஷால் அவர்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல வந்தது. ஆனா நடுவுல விஷால் அவர்கள் சில படங்கள் ஃபிளாப்பும் கொடுத்தாரு அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் கொடுத்து மிகப்பெரிய ஹிட் படமும் கொடுத்தாரு. ஆனா இதுக்கு நடுவுல விஷால் அவர்கள் நான் அரசியல்ல நிக்க போறேன், திரைப்பட சங்க தேர்தலில் நிக்க போறேன் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்ல வைரல் ஆகிட்டு இருந்தாரு. அண்ட் இதுக்குள்ளதான் விஷால் அவர்களுக்கு வீட்டுல பெண் பார்த்து அந்த பெண் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திருமணம் ஆகிற நிலையில அந்த திருமணமும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டதுக்கு அது சரியாவே அவங்க சைட்ல இருந்து சொல்லல. சரி, ஓகே. விஷால் அவர்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா, திரைப்பட சங்க கட்டிடத்தை நான் கட்டி முடிச்சுட்டு தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னாரு. அண்ட் திரைப்பட சங்க கட்டிடமும் கட்டி முடிஞ்ச நிலையில எப்பதான் உங்க திருமணம் கேட்டதுக்கு சீக்கிரமே அதை சொல்றேன், ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னாங்க. சாய் தன்ஷிகா அவர்களோட ஒரு படத்தோட ஆடியோ லஞ்சுக்கு விஷால் அவர்கள் வந்திருந்தாங்க. இவர் ஏன் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கன்ஃபியூஸா பார்த்தாங்க. அப்பதான் சாய் தன்ஷிகா அந்த ஸ்டேஜில் போயிட்டு நானும் விஷாலும் 1 இயரா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அடுத்த வருஷம் எங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதுக்கு அடுத்து ஒரு 6 மாசத்துல நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயதார்த்தம் நடந்து 1 வருஷம் ஆகி இப்ப திருமணத்தை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லை. இதனால சோசியல் மீடியால 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, விஷாலுக்கு இந்த திருமணமும் நின்றுடுச்சு தான் சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சாய் தன்ஷிகா அவர்கள் அது ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல இது எத்தனை தடவைனா நான் சொல்றதுன்னு தெரியல, எனக்கும் விஷாலுக்கும் கண்டிப்பா திருமணம் நடக்கும் தான், ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டே இருக்கு, ப்ளீஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, நாங்க 2 பேரும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், திருமணத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நாங்க டைம் வச்சிருக்கோம், சீக்கிரமே திருமணம் பண்ணிப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதோட இந்த நியூஸ் ஃபுல் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.